அன்பு வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டதால அவரால தாக்க முடியாம அப்படியே மயக்கச்சு விழுந்துடுறாரு. உடனே அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அங்க வந்து அன்புவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடையிறாங்க. அன்பு வந்து பொழைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அப்படி அவர் பொழைச்சாலும் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்ற மாரி டாக்டர் பயமுறுத்திடுறாங்க. இதனால எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இங்க வந்து சிவகாமியால தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்த அன்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி துடிக்கிறாங்க. அப்ப சிவகாமி நேரா வந்து கண்மணி கிட்ட போய் போறாங்க. கண்மணி ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எழுந்து நடக்குறாங்க. அத பார்த்து கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன அத்த அப்படி நடக்கிறீங்க?" அப்படின்னோனே, "ஆமா நான் நடப்பேன், பேசுவேன். ஆனா நீ இந்த வீட்ல இருக்கணும்னு தான் நான் இவ்வளவும் பண்ணேன். ஆனா எப்ப என் புள்ளையோ இந்த நிலைமையில இருக்கானோ, இதுக்கப்புறம் நான் உட்காந்து என்ன பண்ண போறேன்? அதனால தான் நான் எழுந்துக்கிட்டேன்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைய, "ஏன் அத்த இப்படிலாம் பண்ணீங்க? எல்லாம் உனக்காக தான். இந்த வீட்ட விட்டு போயிடுவேன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். என்ன நான் வருத்திட்டு இத பண்ணியிருக்கேனா? காரணம் நீயும் அன்பும் ஒண்ணா சேரணும் தான். இப்ப எப்ப என் புள்ளையோ இந்த உலகத்த விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கப்புறம் நானும் இந்த உலகத்துல இருக்க போறதில்ல. என் என் புள்ள இல்லாத உலகம் எனக்கு வேணவே வேணாம்." அப்படி சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போக பார்க்குறாங்க. உடனே கண்மணி தடுத்து நிறுத்துறாங்க. "அத்தை இப்படிலாம் பண்ணாதீங்க அத்தை" அப்படின்னு. "வேற என்ன பண்ண சொல்ற நீ? நீ தான் மனசு மாறவே மாட்டியா? உன் மனசு தான் கல்லாயிடுச்சு" அப்படின்றாங்க. "இல்ல அத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவரோட அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. என்னை மன்னிச்சிடுங்க அத்தைன்னு" அழறாங்க. "நான் இப்பவே அவரை போய் பார்த்து கூட்டிட்டு வரேன் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க அத்தைன்னு" சொல்லிட்டு கண்மணி போறாங்க. இத பார்த்து சிவகாமி நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து கண்மணி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அன்பு ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அவர பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. உடனே செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க கண்மணி. "இங்க பாருங்க என் அன்பு என்கிட்ட என்கிட்ட பிரிக்க முடியாது. என் புருஷனை பார்க்கறதுக்கே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து உள்ளே போகிறாங்க. பார்த்தா அன்பு வந்து வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க. உடனே வந்து "கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறாரு. "நான் வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. உங்களை குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. "கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே வந்து அப்படியே ஒருத்தர் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க. நம்ம 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்வோங்க. நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு "நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபா?" அப்படின்னா "ஆமாங்க" அப்படின்றாங்க. "சரிங்க. இப்போ அவருக்கு சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல. நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுன்றாங்க." "நான் கவனமாக பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கண்மணி வந்து சந்தோஷமாக வந்து அன்பு கூட இருக்காங்க. அன்பும் கண்மணி வீட்டுக்கு வராங்க. இங்கே ஆரத்தி எடுக்கிறாங்க அவங்க அத்தை. அவங்க அத்தையை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. வந்து "ஸ்வேதா நான் அப்போவே சொன்னேன்ல இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராவது நம்பினீங்களா? பார்த்தீங்களா?" அப்படின்னோடனே, "இல்ல அதெல்லாம் உண்மையே கிடையாது. முன்னாடியே அவங்க சரியாகல. அவங்க எப்போ சரியானானா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லான்னு இந்த மாதிரி வந்து படுத்த படுக்கையாக இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்ல. அவன் இந்த மாதிரி நிலைமையில இருக்கான்." அப்படின்னோடனே தான் வந்து என்ன பண்ணாங்க, பிக் மம்மி அப்படியே எழுந்து நின்னாங்க. அவங்களால தாங்க முடியாமல் பிள்ளைக்கு ஒன்றுனா அவங்க துடிச்சு போயிட்டாங்க. அப்படிதான் அவங்க சரியானாங்க அப்படின்னோடனே, "அடப்பாவி இப்படி பண்ணுறானே" அப்படி சொல்லிட்டு ஸ்வேதா டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஆமாம் ஆமாம் என் பிள்ளைக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியல. அதனால தான் நான் எழுந்து நின்னேன்" அப்படின்றாங்க. உடனே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க நம்ம கண்மணி அன்பும். இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு செம்ம காண்டா இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாருமே இருக்காங்க. இங்கே வந்து கண்மணி வந்து அன்புவை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அன்பு விழ போகிறாரு. உடனே வெண்ணிலா வந்து தாங்கி பிடிக்க வராங்க. உடனே கண்மணி வந்து கையை நிறுத்திட்டு "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிடிச்சிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. உடனே வந்து ஸ்வேதாவும் மயூரியும் வந்து கண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க, "அதான் அத்தை குணமாயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே இருக்க? உன் வீட்டுக்கு நீ போக வேண்டியதானே?" அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க கண்மணி. "நான் ஏன் போகணும்? இது என் வீடு. இது என் புருஷன் இங்கே இருக்காரு. என் புருஷன் இங்கே இருக்கும்போது நான் எதுக்கு அங்கே போகணும்? அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நான் இருப்பேன். அவரை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எக்காரணம் கூட போக மாட்டேன். இனிமேட்டு நானும் என் புருஷனும் நிம்மதியாக வாழணும் முடிவு பண்ணிட்டோம்" அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. தாங்கிக்கவே முடியல அவங்களால. "என்ன சொல்கிற கண்மணி? நீ தான் அன்பு வேணாம்னு சொல்லிட்டு போனல. இப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? சரி அன்புக்கு உடம்பு சரியில்லை பார்த்துட்ருக்க. பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதானே. அதை நீங்கள் சொல்லாதீங்க. இது ஏன் வீடு" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.